ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிளி சமையல். என்னங்க வெறும் மாவு காட்டுறேன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான். ராகி மாவு கொழுக்கட்டை. இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா, ராகி மாவு 1 கப்பு, உடச்சக்கல்ல 2 கைப்பிடி, ஏலக்காய் 4, பிஞ்சளவு சால்ட்டு யூஸ் பண்ண போகிறோம். ஸோ சால்ட்டு, அடுத்து வெல்லம் 3/4 கிளாஸ் எடுத்திருக்கேன். உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக தான் நான் கிளாஸில் வெல்லம் எடுத்திருக்கேன். இப்போ எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். இப்போ நம்ம மாவு ரெடியாக இருக்குது. அடுத்து ஒரு பிஞ்ச் சால்ட்டு நம்ம இதில் போட்டுக்கலாம். சுடு தண்ணி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மாவை நல்லா பிசைஞ்சிக்கணும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மாவு நல்லா இந்த பதத்தில் நம்ம பிசைஞ்சிக்கணும். பாருங்கள், அப்படி அழுத்தினாலுமே சாஃப்டாக இருக்க பாருங்கள். இந்த மாதிரி இருக்கணும். ரொம்ப டைட்டாக பிசைஞ்சிங்கன்னா உங்களுக்கு கொழுக்கட்டை கல் மாதிரி இருக்கும். ஸோ ரொம்ப ஹார்ட் ஆகிடுச்சுன்னா உங்களால் சாப்பிட முடியாது. இந்த பதத்தில் சாஃப்டாக பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம மிக்ஸி ஜார் ஈரம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. இந்த உடச்சக்கல்லை, ஏலக்காய் இது எல்லாமே நம்ம ஜாரில் ஆட் பண்ண போகிறோம். அடுத்து வெல்லம் 3/4 கிளாஸ் வெல்லம் எடுத்துருக்கேன் இல்லைங்களா, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே ஒரு பவுடர் பேஸ்ட்டில் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பவுடர் மாதிரி அரைச்சிட்டோம். இப்போ நம்ம அந்த கொழுக்கட்டை உள்ள இதை பூர்ணத்தை வைக்க போகிறோம். ஆயில் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அந்த ராகி மாவை இது உள்ள வச்சு நம்ம நல்லா அழுத்தணும். 2 பக்கமும் மாவு வைக்கணும். இதில் பூர்ணத்தை வச்சிடுவோம். இப்போ 2த்தையும் க்ளோஸ் பண்ணலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நம்ம எல்லா கொழுக்கட்டையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இட்லி பாத்திரத்தில் ஒரு தட்டு வச்சு ஆயில் தடவிடணும். இப்போ நம்ம கொழுக்கட்டையை அதில் வச்சிடலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ நம்ம மூடி வச்சிடலாம். இது ஒரு 10 to 15 மினிட்ஸ் அப்படியே விட்டுடலாம். இப்போ ஒரு 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு. வாங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வாவ், பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். பார்க்கவே ரொம்ப அருமையாக இருக்குது. இது சாப்பிட்டா எப்படி இருக்கும்னு நீங்களே நினச்சி பாருங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளுடைய ராகி கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. ஸோ நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு இதே மாதிரி செஞ்சு கொடுங்க. ஸ்கூல் டைமில் உங்களுக்கு ஸ்நாக்ஸாகவும் நீங்கள் இதை கொடுக்கலாம். ஸோ இது ஒரு ஹெல்த்தி ஃபுட்டு தான். இதே மாதிரி செஞ்சுட்டு ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.